வெல்கம் டு கேமிங் ப்ரோஸ். இன்றைக்கி நம்ம என்ன கேமில் பார்க்க போகிறோன்னா சிஓடி கால் ஆஃப் டியூட்டி. எடிட்டர் அந்த இன்ட்ரோவை கொஞ்சம் போடுப்பா. ஓகே, இப்போ நம்ம வந்து மேட்ச்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட் மேட்சை வந்து சர்ச் அண்ட் டிஸ்ட்ராய். இது வேறு லோட் ஆகிட்டு இருக்கு. வாங்கி இப்படி தான் சுற்றணும். இப்படி சுற்றினா தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு டெர்மினல் போவோம். என்னடா பேக்ரவுண்டில் சவுண்ட் கேட்குதுன்னு நினச்சிக்காதீங்க. என்னடா தம்பி பேக்ரவுண்டில் சவுண்ட் கேட்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பக்கத்தில் வந்து ஒரு வீடியோவுக்கு வந்து எடிட்டிங் போயின்னு இருக்குது. அது வேறு எந்த வீடியோவும் இல்லை. இன்றைக்கி வரப்போகிற வீடியோவோட எடிட்டிங் இன்றைக்கி தான் போகுது. ஐயோ, அதுக்கு பின்னால் வந்து தச்சிட்டாங்க. அப்புறம் என் தம்பி ஒரு சேனல் வச்சுருக்கான். அந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அந்த சேனல் இருக்கிறனால தான் இந்த சேனல் ஓடுது. அதனால் டெசிஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. செம்மையாக ஒருத்த அச்சனை இருக்கான், நல்லாயிருக்கு. இவன் ஒருத்தன் தான் இருக்கான். அதனால் இப்போ இவங்க எல்லோரையும் வச்சுட்டானுங்க. இவனுங்க ஒன்று எடுத்துட்டானுங்க. காலப்படாத வேணாம், நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம். அவனுக்கு முதுகில் குத்தி தானே ஜெயிச்சானுங்க. நம்ம ஒரிஜினலாகவே அவங்கள முடிக்கிறோம். ஓடுறேன் நல்லா ஓடுவேன். நான் தான் ஓடாடி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா? இந்த பக்கம் இருக்கானா நான் செக் பண்ணிக்கிறேன். சுட்டான், இவன் தான் என்ன சுட்டான். இப்போ நான் முடிச்சிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவங்க வழியாக அவங்க இடத்துக்குள்ளே பூந்து அப்படியே வர போகிறேன். நான் ஒருத்தந்தான் இருக்கான். முடிச்சிட்டானுங்க. என்னடா தம்பி அவனோட பேக்கை பார்க்குறியாடா? அப்படிலாம் இல்லை. இப்போ பின்னாடியே நான் சுற்றுவேன். இவன் உள்ளே போயிட்டானேன்னு திரும்ப வந்துட்டேன். திரும்ப மேலே போயிட்டு திரும்ப கீழே வருவான். ஏன்னா இவனுக்கு போர் அடிக்குது போல், அதனால் அப்படி பண்ணுறான். அப்புறம் என்னடா 24 போடுறேன்னு அதுக்குள்ளே இன்றைக்கே போறியடா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி சண்டே, அதனால தான். சண்டேனா எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு வீடியோ வந்துடும். கரெக்டாக இன்றைக்கி 11 மணிக்கு தான். கரெக்டாக 11 மணிக்கு ப்ரீமியர் ஓடிடும். ப்ளீஸ் எல்லாம் பாருங்கள். பார்க்குறவங்க எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக பர்த் ஸ்டேக்லாம் அடிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு வால் அசாசின், அதனால தான் ஓடலாம். நம்ம எடுத்தோடனே நம்ம ஓடிடுறோம் மேலே. ஏன்னா ஒன்றுமே இல்லை, நம்ம கொஞ்ச நேரம் பொறுத்திங்க வரலான்னு சொல்லிட்டு தான். உங்களுக்கு பார்க்கும்போது இந்த அளவுக்கு லேக் ஆச்சுன்னு தெரில. எனக்கு சுத்தமாக லேகே ஆகலை. வீடியோவில் தான் இப்படி லேக் ஆகுது, என்னன்னு தெரில. இன்னும் ஒரே ஒருத்தங்க இப்படி சுற்றி வரத்துக்குள்ளேயே மொத்த பேர் முடிச்சிட்டானுங்க. அது நான் தான் ஈஸ் அடித்தது. நான் இல்லை, சாரி நான் இல்லை, வேறு யாரோ. சொன்னால் தான் நீங்கள் கேட்பீங்க. அதனால தான் இவன் மண்டியிலே என்ன போட்டால் இவன் தாங்க ஈஸ் அடித்தான். அதனால தான் அவனை போட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இவன் மண்டியில் போட்டேன். எனக்கு சுத்தமாக லேக் ஆகலை. உங்களுக்கு எப்படி லேக் ஆகுதுன்னு தெரியல. நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ ஏன் வாலில் சுட்டுன்னு வந்தேன்னா அடிச்சிட்டானுங்க. ஏன்னா ஒரு கில்லு கூட அடிக்கூடாமல் இவனுக்கு வச்சுங்கிறானுங்க. உங்களுக்கு நான் ஒரு வாட்டி தேவைப்படுவேன். நான் எடுத்துட்டேன்டா.
அங்கே போய் நின்றுக்கிறேன், கரெக்டாக வருவானுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அவங்க ஸ்னைப்பர் வந்துட்டு போனால் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, நல்லா எனக்கு தெரிஞ்சு ஸ்னைப்பர் வந்துட்டு போனால் சொல்கிறான் பாருங்கள். ஆனால் எங்கேறான்னு தெரில. வந்துட்டான் உள்ளே வந்துட்டான் முடிஞ்சு. இது வந்து நாங்கள் 2 பேர் ஷேர் பண்ணோன்றதுனால நார்மல் கில். நான் இந்த பக்கம் போய் பார்த்துக்கிறேன், இந்த பக்கம் வந்து ஒருத்தன் பார்த்துப்பான். வந்து வாங்கினா பார்த்தீங்களா எக்ரின்னு. வந்தாங்க ஏஸ் அடித்தான். எப்படி அடிக்கிறான் பாருங்க. அது ஓடணுச்சு. ஓகே, நம்ம இதோடு இதை முடிக்க தேவையில்லை. இன்னொரு கேம் ப்ளே போடுவோம். நான் வெறும் 6 minutes தான் ஆச்சு. இன்னொரு கேம் போடலாம். வெயிட் பண்ணுங்கள், நான் யோசிச்சு தரேன். இப்போ நம்ம வந்து கன் ஃபைட் விளாட்றோம். யார் அது இன்னொரு பிளேயர்னு கேட்டிங்கன்னா ரேண்டம் பிளேயர். அது ரேண்டம் பிளேயர். ஓகே, இப்போ உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பைனில் இருக்கோம். நமக்கு வந்து மேன்ஷனுக்குள்ளே இருந்தால் செம்மையாக அடிக்கலாம். பைனுன்றனால கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம அடிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ப்ரோ பிளேயர் ஆச்சு. என்னடா வாய் உதாரா அப்படின்னு கேட்குறீங்களேன்னு தெரியுது. இப்போ பார்ப்பீங்க. இப்போ ஃபஸ்ட் பிளேட்டு நான் தான், செகண்ட் பிளேட்டும் நான் தான். சொல்ல ஆனால் பிகாஸ் ஐம் ப்ரோ பிளேயர். அப்புறம் ஏன்டா கோழை மாதிரி போய் அவுட் ஆனேன் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா அவன் வந்து முதுகில் குத்திட்டான்னால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போகலான்னு நான் யோசிக்கிறேன். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அந்த மாதிரி நம்ம போகலாம். ஆனால் அதுக்கு நான் காமெடிக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுதணும், உட்காந்து எழுதுறேன். இப்போ இவனும் வந்து வாங்குவான் என்கிட்ட வந்து. இது வேணால் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு அதை பார்த்து படித்து தான் இதை நாங்கள் எடுத்துகிட்ருக்கேன். ஐசோ கொத்துன்னுருக்கேன். சூப்பர் எஸ்கேஎஸ் செம்மையாக அடிக்கலாம். அதில் போய்கிட்டே இருக்கும். இப்போ அவன் செத்தான். இப்போ நான் தான் எஸ்கேஎஸ் வச்சு இவங்களை முடிக்கணும். இல்லை இவனுக்கு என்ன முடிச்சிடுவானுங்க. ஹெட்டிலே ஒருத்தன் வாங்கினா இன்னொருத்தன் வந்து வாங்குவான். அவனே வந்து வாங்குவான்னு பார்த்தா அவன் எஸ்கேப் ஆகிட்டான். மாட்டினான் பார்த்தீங்கன்னா, சொல்ல மாட்டிப்பான் அவன். எப்படி அடித்தோம் பார்த்தீங்களா, செம்ம தான் இது. இப்போ இவன் அதே மாதிரி போனான்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அடிக்கிறதுக்கு. இவனே இப்போ முந்திரி காட்ட மாதிரி முன்னாடி போயிட்டான். இப்போ இங்கே ஒருத்தன் வருவான், வரணும், ஆனால் நான் பார்த்துட்டேன், முடிச்சிட்டான் அவன். காலையிலே வாங்கினான் ஒருத்தன். நான் செத்து இருந்திருக்கணும். இப்போ அவன் என்னை சுட்டுருவான், செத்துருவேன். ஏன்னா வந்து ஒரு பதத்தட்டில் அவன் சுட்டு வந்தன்றனால பரவாயில்ல, 1 பாயிண்ட் தானே கொடுத்து வாங்குவோம். சூப்பர். இப்போ ஸ்னைப்பர் செம்மையாக அடிக்கலாம். நம்ம மேலே போயிட்டுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்னைப்பர்ன்றதுனால. அதனால் நான் மேலே ஃபஸ்ட்டு போய்க்கிறேன். இப்போ மேலேயா தனியாக வந்து உண்டை கட்டி வாங்கினோம். தப்பு. ஐயோ போச்சு. எஸ்கேப் ஆகிட்டான். திரும்ப எஸ்கேப் ஆகிட்டான். இப்போது என்ன அங்கே இருந்தான், இங்கே இருந்ததை பார்க்கல. புல்லட் பார்த்தோன்னே நான் இங்கே இருக்கேன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். சரி, இப்போ மேலே ஏறிடலாம். மேலே ஏறி முடிச்சிடலாம். ஒருத்தன் தனியாக வந்து மாட்டுவான், இன்னொருத்தனை வந்து மாட்டணும். இல்லை அவனே முடிச்சிடுவான் நினைக்கிறேன். முடிச்சிட்டான். இன்னும் 1 பாயிண்ட் எடுத்தால் நம்ம வின்னு. இல்லையா, இன்னும் 2 பாயிண்ட் எடுக்கணுமா? ஓகே ஆமாம் கரெக்ட். இன்னும் 1 பாயிண்ட் எடுத்தால் முடிஞ்சு. இப்போ நான் ஏன் அங்கே போனேன்னு எனக்கே தெரில. நான் இந்த கன்று நினச்சி தான் அங்கே போயிட்டேன்.
முடிச்சிட்டேன், 2 பேருமே நானே முடிச்சிட்டேன். நம்ம விக்டர் செமங்க, நம்ம பேர் தான் வருது, ரித்கேஷ் ஆர்கேஷி 08. நம்ம மாதம் இதில் பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னும் என் பர்ஃபெக்ட் விவோலேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, இவ்வளோ பெரிய வீடியோ காயின் ஷோர் கொடுக்குறது இவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தாங்க தெரியுது. அது வெறும் 2 வீடியோ தான் போட்டிருக்கேன். போடுறேன். அடுத்த வீடியோ ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு மண்டேக்கு. ஒரு நாள் தான் மண்டேலேருந்து. ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போகணும். பிகாஸ் நம்ம ஸ்கூல் பாய். நான் ஸ்கூலுக்கு போனோம். சரி, இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி. டாட்டா, பாய் பாய், see you. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.